வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் எக்ஸ்எம்ஆர் vlog. இந்த vlogல இன்று ஓபிசி அதர் பேக்வர்டு கிளாஸ், இந்த ஓபிசி கேட்டகரியோடைய பெனிஃபிட்ஸ் என்னென்ன, யாராருக்கு பெனிஃபிட் கிடைக்கும், ஓபிசியில் எத்தனை கேட்டகரி இருக்குது, அவர்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் சீட்டு ஒதுக்கப்படுகிறது ரிசர்வேஷன் அடிப்படையில், இதை பற்றி தான் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகும். எஸ்சி காஸ்ட்டை தவிர்த்து பிசி மற்றும் எம்பிசி கேட்டகரியில் வராங்களே அவர்கள் ஓபிசி கேட்டகரியில் வர்றாங்க. ஓபிசி ரெண்டு கேட்டகரியில் பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று கிரிமி லேயர், இன்னொன்று நான் கிரிமி லேயர். இதில் ஓபிசி கிரிமி லேயரில் யார் வரையிலோ அவர்களுக்கு எந்த விதமான ரிசர்வேஷன் கொடுக்கப்பட மாட்டாது. எந்த விதமான ரிசர்வேஷன் அவர்களுக்கு இல்லை. ஆனால் ஓபிசி நான் கிரிமி லேயரில் யார் வரீங்களோ அவர்கள் 27% ஆஃப் ரிசர்வேஷன் கிடைக்கிறது அவர்களுக்கு. சரிங்களா மக்களே? அதனால் ஓபிசி நான் கிரிமி லேயர் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு பெனிஃபிட் உண்டு. ஓபிசி கிரிமி லேயர் அதாவது ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு கிடைக்காது. இதுதான் இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இன்றைய நிலையில் கூட சில மக்களுக்கு ஓபிசி அப்படின்னு சொன்னால் ஒரே சர்டிஃபிகேட் அதுதான் நினைக்கிறாங்க. ஆனால் அதுலேயும் 2 லேயர் இருக்குதுன்னு சொல்லிட்டு சிலருக்கு தெரிவதில்லை. கிரிமி லேயர், இன்னொன்று நான் கிரிமி லேயர். நம்மில் சிலர் ஒரிஜினலாகவே ஓபிசி நான் கிரிமி லேயரில் வருவாங்க. ஆனால் அந்த ஓபிசி நான் கிரிமி லேயர் கேட்டகரி என்னன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓபிசி கிரிமி லேயரில் இருப்பாங்க, ஆனால் அவர்கள் ஓபிசி நான் கிரிமி லேயருடைய பெனிஃபிட்டை அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க தவறுதலாக. சரியா? பெனிஃபிட்ஸை யாராவது அவைல் பண்ண முடியும், அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். ஓபிசி சர்டிஃபிகேட் உங்கள் பேரண்ட்ஸ் வாங்கும் வருவாயின் அடிப்படையில் உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் மக்களே, யார் ஒருத்தவங்க 8 லட்சத்திற்கு கம்மியாக வாங்குகிறீர்களோ அவர்களுக்கு ஓபிசி நான் கிரிமி லேயர் சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். சரிங்களா? 8 லட்சத்திற்கு மேற்பட்டு வாங்கியிருந்தீங்கன்னா அதாவது எப்படின்னா மக்களே, சேலரி மற்றும் அக்ரிகல்ச்சர் இந்த லேண்ட்லேருந்து இல்லைன்னா சேலரியிலேருந்து வர்ற அமௌண்ட்டை உங்களுக்கு எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. கிரிமி லேயரில் வரீங்களா, நான் கிரிமி லேயரில் வரீங்களா. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஷேர் மார்க்கெட், மற்றபடி பிஸ்னஸ், வேறு ஏதாவது சோர்ஸஸ்லேருந்து உங்களுக்கு கிடைக்குதுல்ல, அந்த அமௌண்ட்டை தான் உங்களுக்கு ஆனுவல் இன்கமாக காட்டுவாங்க. சரியா மக்களே? அதாவது கடந்த 3 ஆண்டுகளில் உங்களுக்கு ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருப்பீங்க ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. அவர்கள் 8 லட்சத்திற்கு கம்மியாக இருந்தால் நீங்கள் நான் கிரிமி லேயர் சர்டிஃபிகேட்டை வாங்கலாம். அடுத்து கவர்மெண்ட் செக்டர் அதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா, தந்தை அல்லது தாய் கிரேட் ஏ, அதாவது கிரேட் ஏ ஆஃபீஸர்ஸ் கிரேடில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆகிருந்தீங்கன்னா அவர்களுக்கு நான் கிரிமி லேயர் ஓபிசி நான் கிரிமி லேயர் சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட மாட்டாது. சரியா மக்களே? மற்றொன்று அடுத்ததாக என்னென்னா, தாய் மற்றும் தந்தை இருவரில் ஒருவர் கிரேட் பி ஆஃபீஸர் கிரேடில் இருந்தால் அவர்களுக்கு 40 வயதிற்கு முன்பு ப்ரொமோஷன், ஏ கிரேட் ப்ரொமோஷன், அதாவது ஆஃபீஸர் ஏ கிரேட் ப்ரொமோஷன், பி கிரேட்லேருந்து ஏ கிரேட் ப்ரொமோஷன் ஆகியிருந்தாங்கன்னா அவர்களுக்கு ஓபிசி என்சிஎல் அதாவது நான் கிரிமி லேயர் சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட மாட்டாது. ஆனால் மாற்றுதலாக 41, 42 வயதுகளில் ப்ரொமோட், அதாவது கிரேட் 1க்கு ப்ரொமோட் ஆகியிருந்தாங்கன்னா அவர்களுக்கு என்சிஎல் சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். சரியா மக்களே? தாய் பி கிரேட் ஆஃபீஸர் கிரேடில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் செய்யப்பட்டு அவர்களுக்கு ப்ரொமோட் செய்யப்பட்டால் அவர்களுக்கு என்சிஎல் சர்டிஃபிகேட் கிடைக்காது. இப்போ மாற்றுதலாக ஒன்று சொல்கிறேன், இதுதான் ரூல். ஏன்னா இவர்கள் எப்படின்னா கெஜெட்டட் ரேங்கில் வந்துடுறாங்க. சரியா மக்களே? அதனால தான் இந்த கிரைட்டேரியா கொடுத்துருக்காங்க மக்களே. அடுத்த இதில் பிஎஸ்யூ அதாவது ப்ரைவேட் செக்டர் யூனிட், அதாவது மேனேஜர் கேட்டகரியில் உள்ளவங்க, எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரியில் உள்ளவங்க, ஹையர் கேட்டகரியில் உள்ளவங்க இவர்களுக்கு என்சிஎல் சர்டிஃபிகேட் கிடைக்காது. அதாவது ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் கிடைக்காது. அப்புறம் கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி, அதாவது பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, ஹைகோர்ட் ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா,
சரிங்களா. அப்புறம் ஏஜி அதாவது அக்கௌண்ட் ஆஃபீஸர் இவர்களுக்கெல்லாம் வந்து கிடைக்காது. சரிங்களா. இவர்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் கிடைக்காது. ஓபிசி நான் கிரிமிலேயர் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து 27% ரிசர்வேஷன் கிடைக்கும். இதில் வந்து ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அவர்களுடைய சேலரி மற்றும் அக்ரிகல்ச்சர்லேருந்து வர்ற வருமானத்தை தவிர்த்து மற்ற இடத்திலிருந்து வரும் வருமானத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு ஓபிசி நான் கிரிமிலேயர் சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். சரியா மக்களே. அதாவது 8 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும், இதுதான். சரிங்களா. கடந்த 3 ஆண்டுகளில் அவர்கள் 8 லட்சத்திற்கு மேலாக ஆண்டு வருமானம் இருக்கக்கூடாது, அவர்களுக்கு தான் கிடைக்கும். சரிங்களா மக்களே. அடுத்ததாக கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணவங்களுக்கு நான் சொல்லிட்டேன் யாருக்கு கிடைக்கும். அதாவது ஏ கிரேடில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காது, பி கிரேட்லேருந்து ப்ரொமோட் ஆகி போனீங்கன்னா கிடைக்காது. அதில் வந்து நான் தந்தைக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 40க்கு மேலே வயசு 41 42 அது மாதிரி இருந்து ப்ரொமோட் ஆனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. மற்றபடி கிடைக்காது. மற்ற கேட்டகரிக்கு உள்ளவங்களுக்கு கிடைக்கும். சரியா மக்களே. இது கவர்மெண்ட் செக்டரில் உள்ள வேலை பார்க்குறவங்களுக்கு. அடுத்து வந்து ப்ரைவேட் செக்டரில் பெரிய பெரிய எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்ஸ் மேனேஜர்ஸ் எந்த பேர் வரீங்களா, அசிஸ்டன்ட் மேனேஜர், அவங்கெல்லாம் வந்து கிடைக்காது. ஏன்னா அவர்களுக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதிகமாக இருக்கும், அதனால் இது கிடைக்காது. அடுத்து கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி அதில் உள்ளவங்களுக்கும் கிடைக்காது சொல்லியிருக்கேன். சரியா மக்களே. அதாவது இந்த அப்ளிகேஷனை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இ சேவை மையத்தை அனுபவம் ஓபிசி சர்டிஃபிகேட்டை கிடைக்கும். இல்லைனா ஓபிசி சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தையின் புகைப்படம் ஒன்று வேணும். அதற்கடுத்து கொடுக்க வேண்டிய சப்மிஷன் எல்லாமே நீங்கள் தான் கொடுக்கணும். ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க அதில். அதற்கடுத்து வந்து ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அது கொடுக்க வேண்டி வரும். அப்புறம் உங்களுடைய இன்கம் ப்ரூஃபுக்கு உங்கள் இன்கம் ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். இல்லைன்னா வந்து லாஸ்ட் ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருப்பீங்களே ஐடிஆர் அதை கொடுக்கலாம். இல்லைன்னா வந்து பே ஸ்லிப்பை கொடுக்கலாம். சரிங்களா. ஆனால் வந்து உங்களுடைய இன்கம் ப்ரூஃப் தான் கேட்பாங்க மக்களே. அதனால் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அதனால் நான் சொல்கிறேன். ஸோ இதை கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் கிடச்சிடும் தாசில்தார் மூலமாக ஆன்லைன் வாயிலாக. சரியா மக்களே. நான் கொடுத்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க கமெண்ட்டில் கேளுங்க. மக்களே, நீங்கள் வந்து இவ்வளோ வீடியோ பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு ஷேர், ஒரு லைக் இதை மட்டும் தட்டி விட்டுட்டு நீங்கள் வார்டில் பார்த்துக்கிட்டே இருங்க. சரியா மக்களே. இது வந்து எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.